ஹே காய்ஸ், வழக்கம் போல் நான் லேட்டாக இருந்துச்சிட்டேன். வர நான் கிரவுண்டுக்கு போகிறதே இல்லை. சரி ப்ரெஷ் பண்ணலான்னு போகும், ப்ரெஷ்ஷை காணா சுட்டையை போட்டாங்க. சரி அப்படியே புது ப்ரெஷ் எடுத்துகிட்டு நம்ம ப்ரெஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம ஜிடி விசஸ் சிஎஸ்கே மேட்ச்சு. மறக்காமல் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி ஒரு நம்ம பேக்கரிக்கு போயாச்சு. பேக்கரிக்கு போகணுன்னா அண்ணன் ஒருத்தர் கால் பண்ணி வரேன்னு சொன்னார். ஸோ ஒரு வரவே இல்லை, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு அண்ணன் வந்துட்டார். அண்ணனுக்கு அப்படியே ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு அண்ணன் ஹேண்ட் ஷேக் கொடுத்ததுக்காக ஒரு பூஸ்ட் வாங்கி கொடுத்தாரு. அப்படியே பூஸ்ட்டு குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு ஒரு வழியாக வந்துட்டேன். வந்தோன்னா சரி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கிச்சனுக்கு போனால் ஒன்றுமே இல்லை. சரி எதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரமிளவா பூண்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி வந்து கார சட்டையை தான் அரைக்க போகிறோம். மாவுக்கு தோசை ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு வரமிளவா வந்து ரெண்டாக கட் பண்ணி நம்ம அதில் விதையெல்லாம் எடுத்துக்கலாம். விதைகள்லாம் எடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு நான் வந்து ஊற வைக்கிறதுக்காக வந்து நான் சுடு தண்ணி கொஞ்சம் காய வச்சுக்கிட்டேன். அதை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நான் ஊற வச்சேன். பர்ஃபெக்டாக ஊறிச்சு. அப்புறம் வந்து ஆனியன் நம்ம வந்து நல்லா ஃபைன் சாப்பாக கட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து நம்ம அதை ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஆனியன் அதுக்கப்புறம் பூண்டெலாம் வந்து சாப் பண்ணி வச்சுங்க. ஒரு வழியாக நம்ம ஊறிடுச்சு. மிக்சியில் போட்டு நம்ம ப்ளெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு வழியாக நம்ம வந்து சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து வழக்கமாக தாளிக்கிற மாதிரி தான். நம்ம தாளிக்கிறதுக்கு எல்லாமே கடுகு உளுத்தம் பருப்புலாம் போட்டு தாளிச்சிக்கலாம். நாங்கள் புதுசாக வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் வாங்கியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் வீடியோவில் பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ வந்து நான் நான்ஸ்டிக்கில் தோசை ஊற்றி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு வழியாக நம்ம தோசை ஊற்றி ஆரம்பிச்சாச்சு. நீங்களே பாருங்கள், வீடியோவில் காமிக்கிற மாதிரி 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டுங்க. கோல்டன் ப்ரௌனாக இருக்கும்போது தான் வந்து நம்ம தோசை வந்து பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வேளை ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து கடைசியாக டேஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.